அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ யூஎஸ் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஃபால். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் $72 ஒரு ட்ரிபிள் டாப் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பிரேக் பண்ணிட்டு ஸோ கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா -5.25% வந்து யூஎஸ் ஆயில் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதோட விடாமல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நேற்று லோவை பிரேக் பண்ணி ஸோ கீழே வந்துட்டு இருக்குது ஓவர் நைட் மார்க்கெட். ஸோ ஓவர் நெட்டில் பார்த்தீங்கன்னா -0.35 வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக $68 வரைக்கும் இன்னைக்கே இல்லைன்னா நாளைக்கு ஒரு 2 டேஸுக்குள்ளார ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எதனாலனா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னா நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ அதையுமே பிரேக் பண்ணிடுச்சு இப்போ. ஸோ ஒரு லாங் டேர்ம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே லாங் டேர்ம் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 69ங்கிறது ஒரு $68 அதுக்கு தாண்டி கீழேயும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னொரு 2 டேஸ் வந்து இருக்கு. யூஎஸ் ஆயிலில் க்ரூட் ஆயில் சேம் தான், அதே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5600. ஸோ யூஎஸ் ஆயிலோட சப்போர்ட் ஜோன் வந்து இதில் க்ரூட் ஆயிலில் வந்து 5600 வரைக்குமே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி சப்போர்ட் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன் 5800. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6140. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6140. பிவோட் பாயிண்ட் வந்து 6029. சப்போர்ட் வந்து 5800. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் அட்டன் பண்ணலாம் ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஸோ லோவை பிரேக் பண்ணி தான் ஓப்பன் ஆகும் எப்போ ஏன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிட்டு லோவை பிரேக் ஆனால் ஸோ நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 5800 வரைக்கும் நாம வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி கீழே வருதா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அதை தாண்டி கீழே வரும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 5800 5900 5800 வரைக்கும் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட் கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே வந்தால் கூட ஸோ இந்த பிவோட் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இருந்த சப்போர்ட் ஜோன் தான் இப்போ வந்து பிவோட் இதான் வந்து ஒர்க் ஆக போகுது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ 6025 வந்ததுக்கு அப்புறம் நம்ம 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணா ஸோ அங்கிருந்து அகைன் வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஈவினிங் டைம்லயோ இல்லைன்னா ஒரு 6 o'clock மேலே வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஒன்று வந்து 2 கண்டிஷன் தான், லோவை பிரேக் பண்ணால் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம், அது இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து மேலே வந்தது அப்படின்னா ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக வந்து நம்ம வந்து செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு 2 கண்டிஷன்ஸ். ஸோ நல்ல ஒரு செல் சைடு பிரேக் அவுட் தான். ஸோ செல் சைடு பிரேக் அவுட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 5800 இல்லைன்னா அதை தாண்டி வந்து இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது ஒரே நாளில் இறங்கிருமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும். ஏன்னா 5800ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவசரப்பட்டு நம்ம வந்து அந்த இடத்துல பை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அந்த இடத்துல பை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு பை அதாவது கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ 5800 வந்து நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் தான் பார்ப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏன்னா நல்லா இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் பையர்ஸ் ஃபுல்லாக உள்ளார வரணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 1 hour ஆச்சு நம்ம டைம் கொடுத்தா மட்டும்தான் பையர்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.